மதுரை மாவட்டத்தின் திருப்பரங்குன்றம் மலை தமிழ்நாட்டின் மத பண்பாட்டு முக்கியத்துவம் மிக்க இடமாகும். இங்கு காசி விஸ்வநாதர் கோவிலும் சிக்கந்தர் தர்காவும் அமைந்துள்ளது. இம்மலை பல நூற்றாண்டுகளாக இந்து இஸ்லாமிய மக்களிடையே மத நல்லிணக்கத்தின் சின்னமாக இருந்து வந்தாலும் சமீப காலங்களில் ஏற்பட்ட சில நிகழ்வுகள் இதனை சுற்றி சட்ட மற்றும் மத சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளை உருவாக்கியது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் கந்தூரி விழாவை முன்னிட்டு ஆடு கோழி பலியிட்டு வழிபாடு நடத்தப்படுவதாக அறிவித்தது. இதையடுத்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அவருடன் வந்தவர்கள் மலைப்பகுதியில் அசைவ உணவு உண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவியதால் பெரும் சர்ச்சை எழுந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மலையை பாதுகாப்போம் என்ற கோரிக்கையுடன் இந்து முன்னணியினர் பிப்ரவரி 4 ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர். ஆனால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள் எழலாம் என போலீசார் 144 தடை உத்தரவை பிறப்பித்தனர். இதை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது. சிலர் அங்கு ஆடு கோழி பலியிட்டு அந்த பகுதியை சிக்கந்தர் மலை என அழைக்க முயற்சிக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுடன் இந்து மக்கள் கட்சி சார்பில் சோலைக்கண்ணன் மற்றும் பரமசிவம் ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தனர். மேலும் ராமலிங்கம் என்ற ஒருவர் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு கோவிலுக்கு சொந்தமான பாதையில் முஸ்லிம்கள் தொழுகை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது எனும் மனுவையும் தாக்கல் செய்தார். அதே நேரத்தில் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் புனரமைப்பு பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான அனுமதி கோரி மனு தாக்கல் செய்தது. கூடுதலாக ஸ்வஸ்தி லட்சுமி சேனா பட்டாச்சாரியா மகாஸ்வாமி என்றவர் திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என அறிவிக்க வேண்டும் என கோரினார். இந்த வழக்குகள் அனைத்தும் மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜே நிஷா பானு மற்றும் எஸ் ஸ்ரீமதி ஆகியோரின் அமர்வில் விசாரிக்கப்பட்டது. இருவரும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினர். நீதிபதி நிஷா பானு மலைப்பகுதிகள் அமைதி நிலவ வேண்டும், மத நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த அனுமதி வழங்கினார். மேலும் சிக்கந்தர் தர்கா புனரமைப்பு பணிகளுக்கு தொல்லியல் துறை அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் நீதிபதி எஸ் ஸ்ரீமதி மலையில் ஆடு கோழி பலியிடுவது தடை செய்யப்பட வேண்டும், நெல்லித்தோப்பில் தொழுகை நடத்த அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிட்டார். இரு தீர்ப்புகளும் மாறுபட்டிருந்தாலும் வழக்கு 3வது நீதிபதி ஆர் விஜயகுமார் அமர்வுக்கு மாற்றப்பட்டது. பல மாதங்களாக நடைபெற்ற விசாரணைக்கு பின் 2025 அக்டோபர் 10 அவர் தனது தீர்ப்பை வழங்கினார். தனது தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதித்த நீதிபதி எஸ் ஸ்ரீமதியின் உத்தரவு சரியானது என்று உறுதிப்படுத்தியதுடன் நெல்லித்தோப்பில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த அனுமதி வழங்கிய நீதிபதி நிஷா பானுவின் உத்தரவையும் நிலைநிறுத்தினார். மேலும் மலைப்பகுதி தொடர்பான சொத்து உரிமை மற்றும் நிர்வாகம் குறித்த விவரங்கள் குறித்து தேவையெனில் சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தினார். இந்த தீர்ப்பின் மூலம் பல ஆண்டுகளாக நீண்டு வந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான மத சட்ட மற்றும் நிர்வாக பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. இது அந்த பகுதியில் மத நல்லிணக்கத்தையும் அமைதியையும் பேணும் வகையில் முக்கிய பங்காற்றும் என நம்பப்படுகிறது. கோவிலும் தர்காவும் தங்கள் தத்தம் மத வழிபாடுகளை அமைதியான சூழலில் மேற்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது.